இன்னொரு மாநிலத்தைப் போல நான் கீழே கீழே இறங்கிக் கொண்டே போக மாட்டேன் என்று ராஜா அந்த வார்த்தை ரேஸ் டு த பாட்டம் என்பதை சொல்ல வேண்டாம். நாங்கள் சிலவற்றை செய்ய மாட்டோம், சிலவற்றை செய்வோம் என்பதோடு அவர் நிறுத்தலாம். ஆனால் வேறு 2 செய்திகள் கொஞ்சம் கவலையை தெரிவிக்கின்றன. முதல்ல தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஈடுபடுவதால் பள்ளி கல்வி பணி பாதிப்பு என்று ஆசிரியர்கள் புலம்புவதாக தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ரோபாக்கள்லாம் வந்துவிட்டது என்றால் மக்களுக்கு செய்வதற்கு வேலைகள் இருக்காதா? அப்படி என்றால் அவர்களுக்கு யார் உணவு தருவது என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வந்தால், இன்னொரு பக்கம் மஸ்க் என்ன சொல்கிறார் என்றால் இது உலகத்தின் ஏழ்மையை முற்றிலுமாக ஒழித்து விடும் என்றார். அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த செய்தி அலசலை தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை விடாமல் ஒவ்வொரு நாளும் வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை இதை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். அதனால் இந்த வாரம் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் விடாமல் இதை செய்யும் முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைய முக்கியமான சில செய்திகளை பார்ப்போம். முதலாவதாக இந்தியா டுடேயில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட் வாஸ் சூசைட் பாம்பிங் யூசிங் வெஹிக்கிள் பார்ன் ஐஇடி, என்ஐஏ ப்ரோப் ரிவீல்ஸ். தேசிய பாதுகாப்பு முகமை என்ன செய்திருக்காங்கன்னா, அது எப்படி அந்த டெல்லியில் நடந்த செங்கோட்டைக்கு அருகே நடந்த அந்த கார் வெடிப்பை ஆராய்ந்து அது என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். வெஹிக்கிள் பார்ன் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ஐஇடி அப்படிங்கிறாங்க. இதை அமீர் ரஷீத் அலி என்னும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர் இந்த சதிச்செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும், அவர்தான் இந்த காரை வாடகைக்கு எடுத்து இந்த காரில் அந்த டேங்க் லிக்விட் ஃபியூலை வைத்து அதில் சில மாற்றங்களை செய்து அது இயக்கினால் வெடிக்கக்கூடிய மாதிரியாக ஆக்கி அதை இந்த வண்டியை ஓட்டி வந்த உமர் உன் நபி அவர் அல்ஃபலா பல்கலைக்கழகம் ஃபரிதாபாத் சொன்னோம் இல்லையா, அந்த பல்கலைக்கழகத்தில் பொது மருத்துவத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கும் உமர் உன் நபியிடம் கொடுத்து அவர் அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு வெடிக்க செய்திருக்கிறார். ஸோ அதில் கூட்டாளியாக இருந்த அமீர் ரஷீத் அலி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களுக்கு இது ஒரு உரம் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள். அந்த உரம் தயாரிக்க பயன்படும் அந்த வேதிப்பொருளை இவர்களுக்கு அளித்த தினேஷ் சிங்லா என்பவரும் ஹரியானாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை என்ஐஏ தேசிய பாதுகாப்பு முகமை கிட்டத்தட்ட 73 சாட்சியங்களை விசாரித்து இந்த சதி எவ்வாறு பின்னப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த செயல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அதற்கிடையேயான அந்த தொடர்புகளை இதுவரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அப்படியே விரிவாகிக்கொண்டே போகக்கூடிய ஒன்று. அது தினம் தினம் அது மாறும் பொழுது அதனுடைய லேட்டஸ்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு கொடுப்போம். தமிழகத்தில் ஒரு கொரிய நிறுவனம் ஹுவேசுங் என்டர்பிரைசஸ் என்னும் நிறுவனம் காலணிகளை தயாரிப்பதாக இருந்தது திருநெல்வேலி அருகே. அந்த நிறுவனம் கடைசி நேரத்தில் தாங்கள் ஆந்திராவுக்கு செல்வதாக அறிவித்து விட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் நிறைய எதிர்குரல்கள் எழுந்தன. தமிழகத்துக்கு வரக்கூடிய முதலீடுகளை எல்லாம் நாம் மற்ற மாநிலங்களுக்கு துரத்தி விடுகிறோம், அதற்கான அவர்களை வரவேற்கக்கூடிய மாதிரியான செயல்களில் நாம் ஈடுபடுவதில்லை, மாறாக ஆந்திராவோ இருகரம் கூப்பி முதலீட்டாளர்களை பெருமளவு வரவேற்கிறது என்பதாக எதிர்க்கட்சிகள் பேசியிருந்தன. அதற்கு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தன் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் அவர் முதலாவதாக சொல்வது நாங்கள் இந்த ரேஸ் டு த பாட்டம், அடிமட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தொடர் ஓட்டம் அப்படின்னு வச்சுப்போம், அதை நாங்கள் விரும்புவதில்லை. இப்போ ஒரு முதலீட்டாளர் வர்றாரு, நான் அவருக்கு ஒரு சில சலுகைகள் தரேன்,
உடனே பக்கத்து மாநிலம் வந்து நான் அதை விட அதிகமான சலுகைகள் தரேன்ங்கிறது. உடனே அந்த முதலீட்டாளர் திரும்ப நம்மகிட்ட வர்றாரு. வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு நீங்கள் தந்தீங்கன்னா நான் இருப்பேங்கிறாரு. அப்போ அது என்ன ஆகிடும்னா ஒரு கட்டத்தில் முதலீடுகள் தேவை, வேலைவாய்ப்புகள் தேவை. ஆனால் அதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்ல வேண்டுமா என்பதாக ஒரு கேள்வி வருகிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த முதலீட்டினால் 20,000 வேலைகள் வரலாம். ஆனால் தமிழகத்தின் பாலிசி என்னென்னா, நீங்கள் நிலம் வாங்குவதாக இருந்தால் அதற்கு உரிய தொகையை தர வேண்டும். மாறாக ஆந்திர பிரதேசம் என்ன பண்ணியிருக்குன்னா, உங்களுக்கு வந்து நிலத்தை நாங்கள் முழுவதும் இலவசமாக கொடுத்து விடுகிறோம். அதை தவிர எலக்ட்ரிசிட்டி, மற்ற நீர் போன்ற அடிப்படை ஆதாரங்கள் வந்து மிக மிக குறைந்த விலையில் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டினால் இதற்கு நிகராக கொடுக்க முடியவில்லை. அதன் காரணமாக இந்த நிறுவனம் ஆந்திராவுக்கு சென்றிருக்கிறது. இந்த மாதிரி வந்து தினம் தினம் ஒரு போட்டி இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எந்த தூரத்துக்கு வேண்டுமானாலும் சென்று இந்த இன்சென்டிவ்ஸை கொடுப்போம் என்பது கிடையாது அப்படின்னு. இதில் சில முரண்பாடுகளை பார்க்குறேன். இதற்கு முன்னால் தமிழகம் முதலீட்டுகளை ஈர்க்கும் பொழுது எக்கச்சக்கமான சலுகைகளை கொடுத்து வந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எந்த மாதிரியான சலுகைகளை தரக்கூடும் அப்படிங்கிற ஒரு அவர்களுடைய பின்னணி அதற்கு உதவும். இப்போ உதாரணத்துக்கு குஜராத் வந்து நிலத்தை கையகப்படுத்துவதில் ஒரு சிறப்பான ஒரு பாலிசி ஒன்று வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது சமீபத்தில் ஆந்திராவும் அதை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, ஆந்திராவும் குஜராத்தும் முதலீட்டாளர்களுக்கு மிக குறைந்த விலையில் அல்லது கிட்டத்தட்ட இலவசமாகவே ஒரு தொழிலை தொடங்குவதற்கான நிலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் அது நடைபெறாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அப்போ இந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வேறு வகையில் இருந்தது. அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நல்லிஃபை பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வேறு சில முறைகளை கையாள வேண்டும். அது அவர்களுக்கு வந்து அதனால் பலன் இருந்ததுன்னா அவர்கள் அதை கட்டாயமாக செய்வார்கள். இது வந்து அமெரிக்காவில் ஒவ்வொரு மாநிலமும் இதை செய்வதை பார்க்கிறோம். சீனாவில் ஒவ்வொரு மாகாணமும் இதை செய்வதை பார்க்கிறோம். அப்போ இன்னொரு மாநிலத்தைப் போல நான் கீழே கீழே இறங்கி கொண்டே போக மாட்டேன் என்று ராஜா அந்த வார்த்தை ரேஸ் டு த பாட்டம் என்பதை சொல்ல வேண்டாம். நாங்கள் சிலவற்றை செய்ய மாட்டோம், சிலவற்றை செய்வோம் என்பதோடு அவர் நிறுத்தலாம். அதிலும் முக்கியமாக இதை ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்காக கொடுப்பாரா? ஏன்னா நாளை இன்னொரு நிறுவனம் வரும்பொழுது அதற்கு சென்ற முறை கொடுக்கப்பட்ட சலுகைகளை தாண்டி அதிக சலுகைகள் தராமல் இருப்பார்களா அப்படிங்கிறது தான் முக்கியம் இங்கே. அப்படி இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து கேஸ் பை கேஸ் பேசிஸில் பண்ணும்பொழுது இது வந்து இது மட்டும்தான் இந்த முடிவுக்கு காரணமா, இல்லை வேறு பல விஷயங்கள் பின்னாடி இருந்ததா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் பாலிசி ஃப்ரேம் ஒர்க். நாங்கள் நிலம் கொடுத்தால் நிலத்துக்கு என்ன விலையை நாங்கள் வாங்குவோம், எந்தெந்த இடத்துல என்ன விலையை வாங்குவோம், என்ன ஸ்லாபில் இருக்கும்பொழுது என்ன விலைக்கு தருவோம் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர்கள் வெளிப்படையாக அதை அறிவிக்க வேண்டும். அந்த கேஸ் பை கேஸ் பேசிஸ், ஆட்ஹாக் பேசிஸ் இருக்கக்கூடாது. மற்றபடி நிச்சயமாக மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதிக அளவிலான சலுகைகளை தரத்தான் செய்வார்கள். அப்படித்தான் அவர்களால் நல்ல முதலீடுகளை அவர்களை நோக்கி ஈர்க்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் அதை செய்தே ஆக வேண்டியிருக்கும். அதைத்தான் இன்றைக்கு ஆந்திரா செய்கிறது. நாளை உத்தரப்பிரதேசமும் பீகாரும், உத்தரப்பிரதேசம் ஆல்ரெடி இதை ஆரம்பித்து விட்டது, பீகாரும் இதை செய்யும் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது. அப்போ அந்த ஒரு காம்படிட்டிவ் ஒரு அட்மாஸ்பியர் வரும்பொழுது தமிழ்நாடும் அதற்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அடுத்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீவிர வாக்காளர் பட்டியல் வரைவை உருவாக்கும் எஸ்ஐஆர் என்னும் பணி தொடர்பாக ஒரு 2-3 செய்திகள் நாம் தொட்டு பேச வேண்டியிருக்கிறது. முதலாவதாக
தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஒரு பெரிய போராட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அது. இந்த எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் சரியாக நடைபெறுவதில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தினர் கேட்டால் அந்த படிவங்கள் அவர்களுக்கு தரப்படுவதில்லை. மாறாக எங்கெல்லாம் அந்த பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்களோ அவர்களோடு கூடவே திமுகவினரும் செல்கின்றனர். தாவேகா கட்சிக்காரர்கள் சென்றால் அவர்களை இந்த பிஎல்ஓக்கள் அனுமதிப்பதில்லை என்று ஒரு தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இது வந்து அவர்களுடைய பாயிண்ட் வந்து பீகாரில் எஸ்ஐஆர் நடந்த பொழுதே நாங்கள் அதை கடுமையாக எதிர்த்தோம். நேரம் போதவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் குளறுபடிகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வாக்காளர் கூட நீக்கப்படக்கூடாது அப்படின்னு அவருடைய நியாயமான கோரிக்கை முன்வைக்கிறாரு. இப்போ அரசு ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தின் கீழ் வேலை செய்யும் பொழுது ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்கள் வரும் பொழுது இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவர்களை வரக்கூடாது என்று தெரிவிக்க முடியாது. அதை அவர்கள் நிச்சயமாக அதை மேலே எடுத்து சென்று தலைமை தேர்தல் ஆணையரிடம் கட்டாயமாக இதை பற்றி அவர்கள் புகார் தெரிவிக்க வேண்டும். ஆனால் வேறு 2 செய்திகள் கொஞ்சம் கவலையை தெரிவிக்கின்றன. முதல்ல வந்து தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஈடுபடுவதால் பள்ளி கல்வி பணி பாதிப்பு என்று ஆசிரியர்கள் புலம்புவதாக தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதில் வந்து இந்த சிறப்பு திருத்த பணிக்காக வீடு வீடாக கணக்கீட்டு படிவம் வழங்கப்படுகிறது. இதில் பெரும்பாலானவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள். இதில் வந்து 90% அதிகமானோர் பெண்கள். இது வந்து ஒவ்வொரு ஆசிரியரும் தலா 1500 படிவங்களை விநியோகிக்க வேண்டும். இவர்கள் வந்து காலை 10 முதல் இரவு 7 மணி வரை இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது 1 மாதத்துக்குள்ளாக இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்ற அவர்களுக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் கல்வி பயில்விக்க வேண்டும். இதனால் அந்த பள்ளிகளில் இருக்கும் மீதமான ஆசிரியர்கள் பல வகுப்புகளை ஒரே நேரத்தில் சேர்ந்து கையாள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அரையாண்டு தேர்வு வருவதனால இது எப்படி இந்த மாணவர்களை அந்த அரையாண்டு தேர்வுக்கு தயாரிப்பது அப்படிங்கிறதுல ஆசிரியர்கள் நிஜமாகவே ஒரு கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்று இந்த செய்தி சொல்லுது. இதோட இன்னொரு செய்தி முக்கியமானது. இதோட இன்னொரு செய்தி, அதோடு தொடர்புடைய செய்தி, எஸ்ஐஆர் பணிகளை நாங்கள் புறக்கணிக்கப் போகிறோம் என்று வருவாய்த்துறை சங்கத்தினர் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த அதீத பணி நெருக்கடி, இந்த எஸ்ஐஆர் பணிகளை அதனால் வந்து எங்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. தமிழக தலைமை தேர்தல் அலுவலரும் தேர்தல் ஆணையமும் தலையிட்டு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி தந்தால்தான் எங்களால் மேற்கொண்டு இதில் ஈடுபட முடியும் என்று ஆட்சியர்களிடம் ஒரு பெரும் திரளில் முறையீடு செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வட்டத்திலும் அதோடைய தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த இவர்கள் முடிவு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். நாளை முதல் இந்த எஸ்ஐஆர் தொடர்பான பணி ஆய்வுக் கூட்டங்கள் இவற்றை எல்லாம் புறக்கணிப்பதாகவும் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு பக்கம் ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வி பாதிக்கப்படுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வருவாய்த்துறையினர் அவர்களுடைய பணிச்சூழல் மிகவும் கடுமையாக இருக்கிறது, அதனால் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் செயல்படுத்தப் போவதில்லை அல்லது இதில் ஈடுபடப் போவதில்லை என்று அறிவிக்கிறார்கள். இன்னொன்று வந்து அவர்கள் கேட்பது இது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, அதனால் இந்த வேலையை செய்வதற்கு எங்களுக்கு 1 மாத ஊதியத்தை மதிப்பூதியமாக வழங்க வேண்டும், ஒரு லம்சமாக எங்களுக்கு வந்து அதிகமாக பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் எஸ்ஐஆருங்கிறது வந்து அவசரகதியில் நடக்கிறது, இன்னொரு பக்கம் அதற்கான பணியாளர்கள் எல்லோருமே அந்த மாநிலத்தின் ஊழியர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மற்ற வேலைகள் இருக்கின்றன. இப்போ 1 மாத காலத்துக்கு அவர்கள் வந்து இந்த வேலையை செய்ய வேண்டுமென்றால் அவர்களுடைய ரெகுலர் ஒர்க் பாதிக்கப்படும். அந்த வேலை பாதிக்கப்பட்டால்
அதை எப்படி எதிர்கொள்வது? இவர்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஊதியம் வழங்கப்பட போகிறதா? போன்ற இந்த பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்பது வந்து சற்றே வருத்தமானது தான். பீகாரில் இதை எப்படி எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. இப்போ இங்கே வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதற்கெல்லாம் ஒரு தெளிவான திட்ட வரையறை முதல்ல செய்திருக்கணும். இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் எஸ்ஐஆர் தொடர்பாக அதோடு இதையும் சேர்த்துக்கொள்ளணும். நீங்கள் பணியாளர்களை எல்லாம் ஒன்றாக உங்களுடன் சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றால்தான் இந்த வேலை ஒழுங்காக நடக்கும். இந்த வேலை ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக நாளைக்கு பலர் கேள்வி கேட்பார்கள், தன்னுடைய பெயர் விடுபட்டிருக்கிறதை சொல்வார்கள், பல்வேறு குளறுபடிகள் இருக்கும், வேலை குறித்த நேரத்தில் முடிவடையாது. அப்போ இத்தனை சேலஞ்சஸையும் ஒரு மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரியும் அவருடைய அந்த குழுவினரும் அதை எப்படி இதை சாதிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் சற்றே பயத்தை தருவதாக தான் இருக்கிறது. இது இன்னும் சிறப்பாக கையாண்டிருக்கலாமோ அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய கருத்தாக இருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்பதும் இன்றோடு நாளையோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு விஷயமாக தெரியவில்லை. தினம் தினம் இதில் ஏதேனும் ஒரு புது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. இவற்றையும் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இது வந்து தேர்தல் முடிவு தாண்டியும் இதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்க போகிறோம். அதுதான் இதில் வருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இறுதியாக ஒரு செய்தி. இந்த செய்தி நம்முடைய தொழில்நுட்பம் சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. இந்தியா டுடேயில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதில் இலான் மஸ்க் ஒரு ஆப்டிமஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு ரோபாட்டை பற்றி கொடுத்திருக்கக்கூடிய தகவல். இந்த ரோபாட் பார்த்தீர்கள் என்றால் அது வந்து கிட்டத்தட்ட பார்க்க மனிதர்கள் போல் இருக்கக்கூடியது. இந்த மனித ரோபாட் வந்து கிட்டத்தட்ட 56 கிலோ, 5 அடி 8 அங்குலம். ஒரு சாதாரண மனிதன், அதுவும் ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோடைய உயரமான ஒரு மனிதனுடைய உயரத்தை நோக்கி அது இருக்கிறது. அதால் நடக்க முடியும், பொருட்களை தூக்க முடியும். அதால் பெரும்பாலான மனிதர்கள் செய்யக்கூடிய தினசரி வேலைகளை செய்ய முடியும். பொருட்களை ஒன்றாக சேர்க்க முடியும், ஒரு ஃபேக்ட்ரியில் அசம்பிளி செய்ய முடியும், பொதுவாக வீட்டு வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் இது எப்படி, இது என்ன நடக்குதுன்னா வந்து இதில் இந்த ரோபாட்டிக் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான பார்ட், இது வந்து எப்படி இந்த மாதிரி செயல்படுகிறது என்றால், இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2 காலில் நடக்கக்கூடியது இது. இப்போ இதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏற்கனவே இலான் மஸ்க் வந்து நியூராலிங்க் என்னும் ஒரு தொழில்நுட்பத்தை அவருடைய இன்னொரு நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்னென்னா, இந்த குவாட்ரிப்ளெஜிக்மோ, 2 கைகள் 2 கால்கள் இந்த 4ம் இயங்காத, பேச முடியாத ஆனால் சிந்திக்கக்கூடிய மூளையை கொண்ட மனிதர்களுக்கு உதவக்கூடியது மாதிரி அந்த மூளையிலேயே ஒரு சிப் ஒன்றை பொருத்தி அதன் மூலம் அவர்கள் மனத்தில் நினைப்பதை, மனத்தில் மூளையில் நினைப்பதை அப்படியே அதற்கு ஒரு வார்த்தை வடிவம் கொடுத்து அதை கொண்டு செயல்களை செய்வது. உதாரணமாக ஒரு ஸ்பூனை எடுப்பது, அல்லது எனக்கு நீர் வேண்டும் என்று சொல்வது, உணவு வேண்டும் என்று சொல்வது, இதை போன்ற பல்வேறு செயல்பாடுகளை செய்வது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இங்கே என்னுடன் அருகில் வந்து என்னிடம் பேசுங்கள் போன்ற மிக எளிதான பல்வேறு விஷயங்களை அந்த நியூராலிங்க் மூலம் செய்ய முடியும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆப்டிமஸ் எனப்படக்கூடிய இந்த ரோபாட்டையும் இந்த நியூராலிங்கையும் பொருத்தி கொண்டால் நாம் நம் மனத்தில் நினைப்பதை அப்படியே இந்த ஆப்டிமஸுக்குள் செலுத்தி அந்த ஆப்டிமஸ் உடனடியாக அதை செயல்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இது வந்து இது எப்பொழுது சாத்தியம் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, இது எப்படியும் ஒரு 20 வருடத்துக்குள்ளே இதை செய்து முடியும் என்பது போல் அவர் வந்து அவ்வளவு உறுதியாக நம்புகிறார்.
அது இது வந்து கொஞ்சம் ஒரு விதத்தில் வந்து தொழில்நுட்பத்தின் பாய்ச்சலை கண்டால் ஒரு ஆச்சரியம் நமக்கு மிகுகிறது. இன்னொரு பக்கம் இது எங்கே போய் முடியும்? நாம் எதிர்பார்த்ததை விட வேகமாக பல செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றனவே! இன்னும் ஒரு டிஸ்டோப்பியன் தாட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பயமும் இன்னொரு பக்கம் வருகிறது. இந்த மாதிரியான ரோபோக்கள்லாம் வந்துவிட்டதென்றால், மக்களுக்கு செய்வதற்கு வேலைகள் இருக்காதா? அப்படியென்றால் அவர்களுக்கு யார் உணவு தருவது? என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் வந்தால், இன்னொரு பக்கம் மஸ்க் என்ன சொல்கிறார் என்றால், இது வந்து உலகத்தின் ஏழ்மையை முற்றிலுமாக ஒழித்துவிடும் என்று. அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா, இது வந்து இந்த ஆப்டிமஸ் என்னும் ரோபாட்டே ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவேன். அங்கிருந்து அதை நியூராலிங்குடன் சேர்த்து சிந்திப்பது என்பது, இது வந்து ஒரு வேறு தளத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துச் செல்கிறது. இது இதுவும் இதோடைய 20 ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது 40 ஆண்டுகளுக்கு பிறகோ இது வந்து ஒரு காமன் பிளேஸ் ரியாலிட்டி ஆகிடலாம். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம அறிவியல் புனைகதைகள் இருக்கின்றன. அந்த அறிவியல் புனைகதைகளில் எழுதக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட வெறும் புனைவுகளாக இருந்தவற்றை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறோம். அதில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் மிக மிக பெரியது. இலான் மஸ்க் வந்து மிகவும் கவனிக்கப்பட வேண்டியவர். அவர் வெற்று வாயால் ஒன்றை சொல்வதில்லை. அதை செயல்படுத்துவதற்கு பல கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறார். நீங்கள் பணத்தை செலவழித்து கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் தொழில்நுட்பம் உங்கள் வசப்படும். அதை அவர் டெஸ்லா காரில் சாதித்திருக்கிறார். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் அனுப்புவதில் சாதித்திருக்கிறார். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பெரும் மாற்றத்தை இவர் சாதித்து காட்டுவார் என்று தான் தெரிகிறது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம். நன்றி.